ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, வாதி வந்திருக்கோம். ஹொக்கைன் வாட்டர் ஃபால்ஸ், மெயினாக அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹொக்கைன் வாட்டர் ஃபால்ஸ். இதுக்கு முன்னே வந்து வாதி அல் ஹொக்கைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது வந்து இதேல தான் தாண்டி டிஸ்டன்ஸ் போனோம். ஸோ இந்த ஹொக்கைன் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விளாக் தாங்க. வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒமானில் இருந்தீங்கன்னா நாங்கள் போன இடம் ஹொக்கைன் வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிருந்தோம். இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வாதி ஹொக்கைன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரெண்டுமே வந்து நியர் தான், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸ் தான். வாதி அல் ஹொக்கைனை விட இந்த ஹொக்கைன் வாட்டர் ஃபால்ஸ் ஏரியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாதி ஹொக்கைன் அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாறைகள் ரொம்ப டெப்த்தாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாதி ஹொக்கைன் ஏரியா தான். அதில் வந்து ஒரு 5 minutes வாட்டர் ஃபால்ஸ் ஏரியா கிடையாது, ரொம்ப டெப்த்தாக இருக்கும். நம்ம வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இடங்கள், மரங்கள், ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப கிடையாது. ஆனால் இந்த ஹொக்கைன் வாட்டர் ஃபால்ஸ் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே இருக்குது, நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. சைடில் கொஞ்சம் மரங்கள்லாம் நிறையாவே இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 4 ஃபேமிலியாக சேர்ந்து தான் போயிருந்தோம். ஆல்ரெடி வந்து 3 days ஹாலிடேஸ் லாஸ்ட் வீக் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதில் ஒரு நாள் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஆஸ் யூஷுவலாக வந்து நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம குக் பண்ணி அமிரத் ஒரு வாதியில் வச்சு நம்ம குக் பண்ணி சாப்பிட்டோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம குக் பண்ணி அந்த ஃபுல்லாக டேஸ் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வந்தது. ஆனால் கடவுள் அருளால் அவ்வளோ சூப்பராக இடம் அமைஞ்சிச்சுங்க. எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான பிளேஸ் தான் சொல்லணும். பசங்க விளாடுறதுக்காக இருக்கட்டும், குளிக்கிறதுக்காக இருக்கட்டும், பெரியவங்களுக்காக இருக்கட்டும், நம்ம சமைக்கிறதுக்கு அந்த இட வசதி எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது. இதில் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ஈவினிங் டைம் ஆகிடுச்சுன்னா நிறைய க்ரௌடு வருது. அந்த இடத்துலேயே வச்சு, இந்த ஃப்ளாட்டாக உள்ள இடத்துல வச்சு நல்லா கிரில் பண்ணி சாப்பிட்றாங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னே பக்கத்துலேயே ஒரு மரத்தடியில் ஒரு ஃபேமிலி உட்காந்து அவங்களுமே குக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ கிரில்லிங் இந்த மாதிரி இடத்துக்குலாம் சூப்பரான ஸ்பாட்டு. நல்லா ஃபால்ஸில் மீடியமாக பிள்ளைங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கிற மாதிரி நம்மளா ஃபால்ஸ்லேயுமே நல்லா தண்ணி விழுந்தது. அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. பசங்க எல்லாருமே இந்த ஃபால்ஸில் வாதியில் நல்லா குளித்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பிரைட்டாக தெரிஞ்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் வந்து எல்லாமே பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆக்சுவலாக பிரியாணி தான் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஸோ பிரியாணி, அதுக்கப்புறம் டீ காஃபி போடுறதுக்கு ஸ்நாக்ஸு, அது இதுன்னு ஸ்பீக்கர், சேரு, டேபிள் எல்லாமே எடுத்துகிட்டு போயாச்சு. குக் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம். நல்லா சூப்பரான ஒரு இடம், வாதி பக்கத்துலேயே கொஞ்சம் மேலே தள்ளி நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு கட்டி நிழல் நல்லா இருந்துச்சு. அது பக்கத்துலேயே தோட்டமும் கூட இருக்குது. சைட்லேயே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய தோட்டமும் இருக்குது. இங்கே சைடில் ஒரு சைட்லேருந்து வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பிரியாணி எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பசங்கள்லாம் சிப்ஸு ஸ்நாக்ஸு நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரியாணி பண்ணதை எத்தனையோ டைம் பார்க்க தான் செய்வீங்க, ஒரு நாளும் வீட்டில் பண்ண மாட்டேங்கிங்க. இப்போ அடுத்த வாரம் நீங்கள் தான் வீட்டில் பிரியாணின்னு நல்லா பார்த்துக்கோங்க. நாங்க வந்து பிரியாணி வந்து இந்த வாட்டி சீ ஃபுட்ல வந்து பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக காலையிலே மத்ரா ஃபிஷ் மார்க்கெட்ல போய் நான் வந்து சீ ஃபுட் எல்லாமே வாங்கி க்ளீன் பண்ணிட்டு போயாச்சு. கிராபு, அதுக்கப்புறம் ப்ரான்ஸு, ஸ்குவிட்டு, ஃபிஷ்ஷு, இந்த 4மே வச்சுதாங்க பிரியாணி. ஸோ டிஃப்ரெண்டாக ஏதாவது பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வாட்டி சீ ஃபுட் பிரியாணி ட்ரை பண்ணியாச்சு. இன்னொரு சைடில் அடுப்பில் வந்து கார்ன் வந்து வெந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இது அப்படியே அப்புறம் வீட்டிலேருந்து கொண்டாந்த ஸ்நாக்ஸு, மேங்கோ, அப்புறம் ஃப்ரெண்டு வந்து ஜார்ஜியா போயிட்டு இருந்தாங்க, அங்கேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எல்லாருமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு டீ எல்லாம் போட்டு குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரியாணியும் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து பக்கத்துலேயே அந்த தோப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து நிறைய காய்கறிகள் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. கூட வந்து வாழை மரம் எல்லாம் நின்றுது. ஸோ அங்கே போய் கொஞ்சம் வாழை இலைகள்லாம் வந்து பிடிங்கிட்டு வந்தாங்க. நம்ம ஏதாவது சின்ன பசங்க ஏதாவது வாஷ்ரூம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்பில் மேலே அந்த பார்க்கில் வாதிக்கு கீழே இறங்கி வர ஸ்டெப்பு கிட்ட ஒரு வந்து வாஷ்ரூம் இருக்குது. ஸோ அது வேணால் உள்ளே போய் நாங்கள் யாரும் பார்க்கல, அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் போனால் கூட அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம குக்கிங்லாம் முடிச்சுட்டு விறகு எல்லாமே கொண்டு போயாச்சுங்க. ஆனால் அங்கே வந்து கொஞ்சம் விறகுகள் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக செட்டாக கொண்டு போயாச்சு. நம்ம ஒன் டே நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலு. நம்ம ஊரில் ஒரு
வில்லேஜில் இருந்த ஒரு லைஃப் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த வின்டர் டைமில் வந்து கண்டிப்பாக இந்த இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நாங்களும் அந்த டீ காஃபி எல்லாமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வாழையெல்லாம் பறிச்சிட்டு வந்து பிரியாணியை வந்து ஆல்மோஸ்ட் தம்மெல்லாம் போட்டதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே ஜென்ஸ் எல்லாருமே குளிக்க போயிட்டாங்க. எல்லாருமே அந்த ஃபால்ஸில் நல்லா குளிச்சிட்டாங்க. பின்னாடி நான் ஒரு தோட்டம் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த தோட்டம் வந்து இதுதான். சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேட்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஆடு மாடுக்கெலாம் தட்டை போடுவாங்க இல்லையா, அது நிறையா இருந்துச்சு. வாழை இலை இதெல்லாம் சூப்பராக, சின்ன வாய்க்கால் கூட இருந்துச்சு. நாங்கள் சின்ன சின்ன பாத்திரங்களை வந்து இந்த வாய்க்கால்லையும் போய் பாத்திரங்களெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஒன்றா பக்கத்துலேயே இருக்க மாதிரியான இடம் வந்து சூப்பராக அமைஞ்சிருச்சு இந்த வாட்டி. இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து சீ ஃபுட் பிரியாணி பண்ணோம் இல்லையா, ஸோ நாங்கள் வந்து அங்கே வச்சு சீ ஃபுட் பிரியாணி பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு வந்து ஒவ்வொருத்தங்களா வீட்டிலேருந்து ஒருத்தங்க எக்கு கொண்டாந்துருந்தாங்க பாயில் பண்ணிவிட்டு, அப்புறம் இன்னொருத்தங்க கேசரி பண்ணி கொண்டாந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மொத்தமாக வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரைத்தா மட்டும்தான் அங்கே போய் பண்ணோம். ஸோ பிரியாணி, ரைத்தா, எக்கு, அதுக்கப்புறம் கேசரின்னு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதுவும் வாழை இலையிலனா சொல்ல வேணும். நாங்கள் பிளேட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே அதிர்ஷ்டவசமாக வாழை இலை கிடச்சதுனால வாழை இலையில ஒன்றா வச்சு பரிமாறி 2 பேர் 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை வந்து அங்கேயே கழுவியாச்சு. லாஸ்ட் டைம் கழுவுறதுக்கு திங்ஸ் எல்லாம் எட்டே போல, இந்த வாட்டி எல்லாமே அப்படியே ஃபுல் பிளான்டாக எடுத்துகிட்டு போய் அங்கேயே க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக கிளம்புறப்போ ஒரு டம்ளர் காஃபியும் போட்டு குடிச்சிட்டு எல்லா திங்ஸையும் அள்ளி எடுத்து வச்சு தூக்கிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதோட லொக்கேஷன் வந்து ஹொக்கைன் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும் கூகுள் மேப்பில். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் வந்து பிங்க் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.